ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருக்க அரிசியை வச்சு சுவையான மட்டன் பிரியாணி செய்வது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு குக்கரை எடுத்து ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். குக்கர் சூடான பிறகு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றின அப்புறமா நெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கிராம்பு, பிரியாணி எல்லாம், ஸ்டார் பூவெல்லாம் போட்டுக்கலாம். இந்த பட்டை, இந்த கிராம்போட ஃப்ளேவரெல்லாம் எண்ணெயில் இறங்கின அப்புறமா வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதக்கின அப்புறமா மிளகாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கி எடுக்கலாம். மிளகாவோட ஃப்ளேவர் தான் பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நிறைய மிளகா போட்டுக்காங்க. ஃப்ளேமில் வச்சுக்காங்க, இல்லாட்டா அடியில் பிடிச்சிரும். நல்லா பழுத்த தக்காளியாக வெட்டி போட்டுருக்காங்க. நான் 3 தக்காளி, கொஞ்சம் மீடியம் சைஸ் தக்காளி போட்டிருக்கேன். அதுக்கு நல்ல தக்காளியாக வதக்குங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி, கிரேவி மாதிரி நல்லா வதக்கி எடுங்க. தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வர பக்குவத்தில் வத்தல் பொடி, மல்லிப்பொடி, பிரியாணி பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி எல்லாம் ரெடியாக எடுத்து போட்டுக்காங்க. பாக்கெட்டை சின்னதாக கட் பண்ணிட்டேன், அதனால் பாக்கெட்லேருந்து பொடி விடலை, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நீங்கள் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் வீட்டில் இருக்கிறதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாக்கெட் தயிர் ஊற்றிக்கலாம். 250 ml இருக்கும், சின்ன பாக்கெட் தயிர் ஊற்றிக்கலாம். பிரியாணி மசாலாவுக்கு பதிலாக நம்ம கரம் மசாலா யூஸ் பண்ணிக்கலாம், அது வீட்லேயே இருக்கும். மஞ்சள் பொடி காணாது, கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இந்த கிரேவி மாதிரி வரணும். பார்க்க பாருங்கள், இந்த நல்லா கிரேவி மாதிரி வந்த அப்புறமா இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் இதிலேருந்து. அதுக்கப்புறமா 1/2 kg மட்டனை போட்டுக்கலாம். மட்டனில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டிருந்துச்சு, அது கலர் அந்த மாதிரி இருக்குது. மட்டன் வாங்கும்போது எப்போவுமே இளம் ஆட்டை பார்த்து வாங்கணும். குட்டி குட்டி ஆடாக வெட்டுவாங்களா, அந்த இடத்துல போய் வாங்கணும். இந்த பெரிய ஆடு, கிடா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் வாங்கினா ஹெவி ஸ்மெல்லாக இருக்கும் அந்த இறைச்சி. இந்த குட்டி குட்டி ஆடாக வாங்கினா அந்த மாதிரி அவ்வளோ ஸ்மெல் இருக்காது. அது எல்லாம் மிக்ஸ் பண்ண அப்புறமா நம்ம விசில் போட்டு ஒரு 4 விசில் போட்டு வச்சிடலாம். இந்த கேப்பில் ஒரு அரை மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்காங்க. அப்புறம் அரிசி ஊற வச்சுக்காங்க. இன்னும் பாருங்கள், மட்டன் நல்லா வெந்துட்டுச்சு. எண்ணெய் தெரியாக மட்டன் தெரியாக வெந்திருக்கு. இந்த டைமில் அரிசி போட்டுக்கலாம். டோட்டலாக நான் 3 கப்பு அரிசிக்கு நான் 8 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இது சாப்பாடு ரைஸ்னால் நான் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிருக்கேன். தேங்காய் பாலும் தண்ணி சேர்த்து 8 கப்பு ஊற்றிருக்கேன். அப்புறமா புதினா மல்லிக்கீரை போட்டு மூடி விசில் போட்டுங்க. 3 விசில் போடுங்க. இப்போ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சம் நெய் விட்டு மூடி வச்சுருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.